வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் அரசு உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம். தமிழக அரசு வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு அரசு உதவித்தொகை பெறுவதற்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது திருச்சி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட். திருச்சி மாவட்டத்தில் உள்ள வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் பயன்பெற வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து 30/9/2022 அன்றைய தேதியிலிருந்து கணக்கெடுகையில் 5 வருடம் முடிவடைந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. முறையாக 9ஆம் வகுப்பு வரை பயின்று 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாத 12ஆம் வகுப்பு பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்ற அனைவரும் தகுதியுடையவர்கள் என்பதை தெரிவிச்சிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளை பொறுத்த வரைக்கும் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதும். அவர்களும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் கூடுதல் உதவித்தொகை வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகளை பொறுத்த வரைக்கும் 30/9/2022 அன்றைய தேதிப்படி ஓராண்டு நிறைவடைந்திருந்தாலே போதும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவினரை பொறுத்த வரைக்கும் 45 வயதிற்குள்ளும் இதர பிரிவினர்கள் 40 வயதிற்குள்ளும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. குடும்ப வருமானம் ஆண்டிற்கு 72,000 மிகாமல் இருக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகளை பொறுத்த வரைக்கும் வருமான உச்சவரம்பு மற்றும் வயது எதுவும் இல்லை அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. அரசின் வேறு சலுகையின் கீழ் பயன்பெறுபவர்களுக்கு இந்த திட்டத்தில் பயன்பெறுவதற்கான தகுதி இல்லை அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பயன்தாரர்கள் ஒரு கல்வி நிறுவனத்தில் பயிலக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது, அதாவது தற்போதைக்கு பயிலக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. இந்த தகுதிகளை உடைய நபர்களுக்கு மாதம் ரூபாய் 200 1000 வரைக்கும் தகுதியின் அடிப்படையில் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. தகுதி உடைய அனைவருமே இதில் பயன்பெறலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. பதிவுதாரர்கள் உரிய ஆவணங்களுடன் திருச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டுதல் மைய வளாகத்தில் இலவசமாக பயன்பெறலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க திருச்சி மாவட்ட கலெக்டர். இதுபோன்று தமிழகம் முழுவதுமே வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்பமானது வரவேற்கப்படுகிறது. அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் அலுவலகத்தை அணுகணும். இப்போ நம்ம பார்த்தது திருச்சி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு உதவித்தொகை பெறுவதற்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை தான் நம்ம பார்த்தோம்.